உழைப்பாளர் தினம், அதனை முன்னிட்டு சிந்தனைக்குரிய ஒரு பட்டிமன்றம். வாழ்க்கையிலே உயர மிகவும் தேவை கல்வியா செல்வமா என்கின்ற ஒரு தலைப்பினை தந்து இங்கே நாங்கள் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே என்ன சிறப்பு எனில், இதில் பேசுவதற்காக 2 அணியிலும் ஒவ்வொரு மாணவியர், 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பட்டிமன்றத்திலே பேச வந்திருக்கிறார். 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி இந்த பட்டிமன்றத்திலே பேச வந்திருக்கிறார். அவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்பதை நீங்கள் கண்டு கேட்டு ரசிக்கலாம். கல்வியே என்ற அணியிலே பேசுவதற்காக நித்திலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நம் நடுவர் ஐயா அவர்களுக்கும் மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள் மற்றும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். 1947க்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு மேலே நம்மளை ஆட்சி செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்போது நம்மளை விட கல்வி அறிவில் உயர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்கள் அந்த இங்கிலாந்துக்கே பிரதமராயிருக்காங்கன்னா அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியாவோட கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. இப்போது செல்வங்கிறீங்களே, நம்ம நாட்டோட உயர்ந்த செல்வமான கோகினூர் வைரம் இப்போ எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது லண்டன் மாநகரோட அருங்காட்சியகத்தில் இருக்குது. நம்ம மன்னர்களோட செல்வமும் நம்ம மண்ணோட செல்வமும் எங்கே போச்சு? இதே மாதிரி தாங்க பொருட்செல்வம் அப்படிங்கிறது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாறிக்கொண்டே இருக்குமே தவிர என்றைக்குமே பெருகாது. ஆனால் கல்வி அப்படிப்பட்டதில்லை. நம்ம முன்னோர்களான திருவள்ளுவரின் திருக்குறளும், பாரதியாரின் கவிதைகளும், ஔவையாரின் பாடல்களும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கல்வியின் வாயிலாக பெருகி கொண்டே தானங்க இருக்கு. இப்போ நம்ம பண்டைய காலத்துல முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்களே தவிர வங்கி வச்சு பணம் சேர்க்கலைங்க. சிறப்பு, மிக மிக சிறப்பு. உலகத்திலேயே ஏற்றுமதியில கொடிகட்டி பறக்கிற நாடு சீனா. அப்படிப்பட்ட சீனர்கள் ஒரு தமிழரான போதி தர்மருக்காக கோயில் கட்டி கும்பிடுறாங்கன்னா அவர் பெரிய அரசராவோ இல்லை செல்வந்தராவோ இருந்தது காரணம் கிடையாதுங்க. அவர்கிட்ட இருந்த அறிவாற்றலுக்காகவும் அவர் கற்பித்த தற்காப்பு கலைகளுக்காக மட்டும்தாங்கிறத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. கல்வி அப்படிங்கிறது வெள்ளத்தால் போகாது, வெந்தரால் வேகாது, வேந்தராலையும் கொல்ல முடியாது. அது கொடுக்க கொடுக்க குறைவின்றி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஐயா, இப்போ கொடுக்க கொடுக்க குறைவின்றி வளர்றது 2 விஷயந்தான். ஒன்று அன்பு, இன்னொன்று கல்வி. இப்போ கல்வி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை உயர்த்துது, ஒரு குடும்பத்தை உயர்த்துது, ஒரு சமுதாயத்தை உயர்த்துது, ஏன் கல்வி ஒரு நாட்டையே உயர்த்துதுங்க. இப்போ அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது, பேடி நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயந்தல் அரிதுன்னு ஔவையாரே சொல்லியிருக்காங்கங்க. இப்போ வாழ்வில் உயர்வு பெற தேவை கல்வியா செல்வமா? இதில் அந்த உயர்வு பெறதுக்கான அளவுகோல் தாங்க கல்வி, செல்வம். இப்போ நம்ம செல்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டு மக்கள் தொகையில் வெறும் 1% மக்கள் தான் செல்வந்தராக இருக்காங்க. இதே கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா தானும் உயர்ந்து தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் முன்னேற்றுறது தாங்க கல்வி. அதனால் வாழ்வில் முன்னேற தேவை கல்வியே கல்வியேன்னு சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே கற்றோன் சிறப்புடையவர். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்துல் கலாம் எந்த தேசத்திற்கு போனாலும் அவருக்கு கிடைத்த அந்த மரியாதை, அதே போல பல சான்றோர்கள் ஆண்டோர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர்களுக்கென்று தனி சிறப்பும் மரியாதையும் வழங்கப்படும். காரணம் கல்வி என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். சிறப்பு. எதிர்காலத்தில் நல்ல பேச்சாளராக வருவாங்க. இப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டாம். அவங்க 7ஆம் வகுப்பு படிக்கிறார்கள், இவர்கள் 4ஆம் வகுப்பு. அதாவது 3லேருந்து 4 போகிறாங்களா, கேட்கும் போதே சொல்கிறாங்க இப்போ தான் 4 போகிறாங்க, ஆனால் 4ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? திவிதா, RS திவிதா. வாருங்கள். கல்வி அல்ல பொருட்செல்வம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேச வராங்க.
முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை செல்வமே. ஒரு மனிதனிடம் வளமான வாழ்க்கைக்கு தேவையானது ஆரோக்கியம், கல்வி, செல்வம். நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல கல்வியையும் தரக்கூடிய வல்லமை செல்வத்துக்கு தாங்க இருக்குது. என்னதான் கல்வி அறிவு இருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கு பணம் தானே வேணும். சுத்தம்தான் செல்வத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக செல்வத்தை சேர்க்கவே மனிதன் தான் இடத்த சுத்தமாக வச்சுருக்காங்க. சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் ஒரு தக்காளி வாங்கணும்னா கூட பணம் வேணும் தானே. இங்கே கல்விதான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்காங்களே, அவங்கள கடைக்கு போய் அவங்க படித்த கல்வியறிவை வச்சு பணமே இல்லாமல் ஒரு தக்காளி வாங்க சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கேள்வி. நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை அழிச்சதுக்கு காரணமே இந்த படிச்சவங்க தான். இவங்க படித்து பட்டம் வாங்கினதும் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாக்டரு, இன்ஜினியரு, கலெக்டரு, போலீஸு. மயிலிருந்து பேனாவை கையில் எடுத்தோடனே சேர்ந்திருந்து வயலை மறந்துவிங்க தாங்க இவங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் சாப்பிட்ற கூட ஒரே ஒரு தட்டு தான் இருந்தது. பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வறுமையானவங்க. கஷ்டப்பட்டு காலேஜ் வரைக்கும் பையனை படிக்க வச்சாங்க. படித்தா நிலமை மாறும்னு அந்த அம்மா நம்பினாங்க. ஆனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எந்த டாக்டருமே பணம் இல்லாமல் மருந்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கடைசியாக அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? அவங்க அப்பா ஞாபகமாக இருக்கட்டுமேனு அவங்க அப்பா இறந்தப்ப காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தாங்க அந்த அம்மா. அந்த காசை எடுத்துகிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்த அந்த பொண்ணு. பணத்துக்கு இருக்கிற மதிப்பு தான் படித்த படிப்புக்கு இல்லையேன்னு படிப்பவே தூக்கி வீசிட்டான் அந்த பையன். கடன் வாங்கி படித்ததுக்கு கடன் வாங்கி தள்ளு வண்டி கடை வச்சிருந்தா கூட ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிருக்கலாம்ல. அந்த காலமோ இந்த காலமோ எந்த காலமா இருந்தாலும் காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி தான். ஐயா, நீங்க கார்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா, பைக்ல வந்தீங்களா? நான் கார்ல தான் வந்தேன். கார்ல வந்தீங்களா? பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பணம் கொடுத்து பெட்ரோல் அடிச்சீங்களா, இல்ல நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி பெட்ரோல் அடிச்சீங்களா? அப்பா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா என்னமா பண்ண முடியும்? பணம் தான்மா கொடுக்க முடியும். கொடுத்தாச்சுமா. இப்ப புரியுதா செல்வத்தோட மதிப்பு? நான் ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து வரேன். என் ஸ்கூல் ரொம்ப அழகா இருக்கும். அது இன்னும் அழகுபடுத்தலாமேன்னு ரோசா செடி வாங்க போயிருந்தேன். அங்க எனக்கு கடைக்காரர் என்ன ஸ்கூலா போச்சேன்னு சும்மாவா கொடுப்பாரு? பணம் வாங்கிட்டு தானே கொடுத்தாரு. நாங்களே 7 பேர் எதுக்காக வந்திருக்கிறோம்? போகும்போது பிள்ளைத்தி ராஜா கவரில் ஏதாவது போட்டு தருவாருன்னு தான் வந்திருக்கிறோம். பணம் இருந்தால் கழுதை கூட அரசன் என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காசு இல்லாமல் ஏதாவது காரியம் ஆகுமா? சாதாரண கோயிலுக்கு போனால் கூட ஒரு சிறப்பு தரிசனம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு நோட்டை 100 ரூபா நோட்டை நீட்டினா அதுக்கு தனி மரியாதை, 200 ரூபா நோட்டுனா ஒரு தனி மரியாதை, 500 ரூபா நோட்டுனா வாங்க முன்னாடி வாங்க, பரிவட்டெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக கவனிப்பாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதே தான் ரொம்ப அற்புதமாக அந்த மாணவி இந்த வயசில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கு மே தின வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். எல்லாத்துக்கும் துட்டு தான். துட்டு இல்லாமல் வாழ்க்கையில் என்னையா நகருமா? அட்வொகேட்டு உங்களை ஆடிட்டர் சுந்தர்னு எழுதி கொடுத்துட்டாரு. அட்வொகேட்டு பாருங்க, லாயர் வேற இருப்பார். சட்டம் பயின்ற லாயர் வாழ்க்கைக்கு தேவை கல்வியே என்று பேசுவதற்காக அட்வொகேட் சுந்தர் அவர்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டல் இடையே பேச வருகிறார். அருமையான
மே 1 உழைப்பாளர் தின பட்டிமன்றம் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அவர் நடுவர் அவர்களே, பிள்ளத்தி ராஜா சொன்னது ஆடிட்டருங்கிறது பகுதி அளவில் கரெக்டு தான். நான் வழக்கறிஞராக இருந்தாலும் நான் அதிகமாக ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் தொடர்பான வழக்குகளை கையாளுவதால் அவர் ஆடிட்டராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவரை தான் சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால் பட் ஆனால் நான் ஒரு வழக்கறிஞர், அதற்கும் ஒரு கதை இருக்குது. நான் வழக்கறிஞர் ஆனதுக்கான நான் ஏன் அந்த வழக்கறிஞர் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தேன் என்பதற்கான ஒரு கதையும் முன் வருகிறது. ஸோ அருமையான நடுவர். நடுவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, டாக்டர் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட்டு, சுகாதார பணிகள் இயக்குனர் அதில் திருப்தி ஆகலை. அவர் டாக்டர் அப்படிங்கிறதோட திருப்தி ஆகலை. தான் படித்த படிப்புலேருந்து அவர் ஒரு ப்ரமோஷனில் சுகாதாரத்துறை இயக்குனர், இஎஸ்ஐ இயக்குனர், அதுலேயும் எங்களுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லைன்னா ஓகே சார் அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு பதவி எங்களுக்கு, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் வேற ஏதாவது ஒன்று செஞ்சால் பரவாயில்லன்னு நம்ம நடுவர் அவர்கள் சிறப்பான கவிஞர். அதையும் தாண்டி இப்போ நடுவராயிருந்து தான் படித்த கல்வியினால் தான் மக்களுக்கு ஏதான ஒரு நல்லது செய்யணும்னு இந்த நடுவர் ஒவ்வொரு ஊராக சென்று ஒரு சிறப்பான பட்டிமன்ற நடுவராக தன் பணியை தொடர்ந்து அயராது மருத்துவ பணிகளுக்கு இடையே இந்த பட்டிமன்ற பணியும் கவிஞர் பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இந்த கல்விதான். எடுத்தோடனே கிடுக்கி இப்படியே போட்டார். ஆமாம் சார், உண்மையை பேச வந்திருக்க எங்கள் அணி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உழவர் பெருமானே, உன்னை புரிந்து கொண்டேன் என்று தெரிந்து கொண்டேன் இந்த பூவைய குலமானே. பொய் பேசுறதுக்குன்னே நம்ம பிள்ளத்தி ராஜா ஒரு 3 பேராக கூட்டுவாங்க. அந்த பாப்பாவை கணக்கில் சேர்க்க வேண்டாம், அது வேண்டாம். 2 பேர் பொய்யுக்காக ஒரு 2 பேர். இந்த பட்டிமன்றம் இந்த காலேஜில், ஈரோடு காலேஜ் ஆஃப் லாவில் நடக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் சிந்து ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கணும்னு நினச்சது சரியான விஷயம். அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம். ஆனால் எல்லா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு சட்டக்கல்லூரி இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கல்லூரி ஆரம்பித்தாங்க. பற்றியா, வருடத்திற்கு ஒரு 500 பேர் ஒரு வழக்கறிஞராக வெளியே வரணும். எதற்காக இந்த வழக்கறிஞர் படிப்பை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சட்டக்கல்லூரியும் அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிற படிப்பும் எல்லாத்துக்கும் ஒரு இந்த கேப் ஆஃப் த க்ரவுன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படிப்பு. அதை ஆரம்பித்து வந்திருக்காங்கனால இந்த கல்வியா செல்வமா என்ற தலைப்பு இந்த சட்டக்கல்லூரியில், ஈரோடு காலேஜ் ஆஃப் லா என்ற சட்டக்கல்லூரி நடப்பது மிகச் சிறப்பான ஒரு பொருத்தமாக அமைந்துள்ளது. சார், ஒரு அம்மா தன்னுடைய தாலியை அடமானம் வைக்க ஒரு அடகு கடைக்கு போகிறா அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு மாணவனோ மாணவியோ கல்லூரிக்கு செல்ல போகிறான்னு அர்த்தம் சார். எதுக்கு விட அடகு வைக்க மாட்டார் அந்த தாய். தன்னுடைய மகனோ மகளோ கல்லூரிக்கு படிப்புக்கு பணம் வேண்டும் என்றால் அந்த பெண்மணி தன் நகையை அடகு வைக்கிறாள் அப்படின்னா, கல்வியின் முக்கியத்துவம் அந்த தாய்க்கு தெரிந்ததால் அடகு வைக்கிறாள். நடுவர்களே சார், உலகை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அலெக்சாண்டர் சொன்னார், நான் இந்த உலகுக்கு வந்த காரணம் என் பெற்றோர், இந்த உலகம் என் காலடியில் வந்ததற்கு காரணம் என் குரு அரிஸ்டாட்டில். இல்லையா, கல்வி தான் நாங்கள் முன்னாடி நிற்கிது சார். சார், இந்த ஆடிட்டர் அட்வொகேட் சொன்னோம் இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெறும் பிகாம் டிகிரி தான் படிச்சிருந்தேன். ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஸ்க்ரூட்டனியில் கேஸு. எனக்கு இன்கம் டேக்ஸில் நல்ல அனுபவம் இருந்தது. போன போது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், ஆர் யூ எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் யூ அட்வொகேட்? ஒரே கேள்வி தான். இல்லை சார், நான் பிகாம் கிராஜுவேட் அப்படின்னா. நோ, போயிட்டு உன் சீனியரை வர சொல்லு, ஒன்று அட்வொகேட்டை வர சொல்லு, இல்லை சார்ட் அக்கௌண்ட்டை வர சொல்லு. இன்கம் டேக்ஸில் இந்த கேஸில் ஹியரிங் வரதுனாக்க நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும் அல்லது வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று போய் நாளை வான்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொன்னதனால இதற்கு மேலேயும் இந்த வழக்கறிஞர் படிப்பை படிக்காமல் இருக்கக்கூடாது என்று கருதி 3 ஆண்டுகள் படித்து அந்த சட்டக்கல்லூரியில் மிகச்சிறந்த மாணவனாக வெளியே வந்தார். அதுதான் அது. 1 கோடி ரூபாய் பணம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று காந்தியடிகளும் ஒருத்தன் கேட்டான். நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்றார். அதே கேள்வியை நம்ம பெரியார்கிட்ட கேட்குறான், 1 கோடி ரூபாய் பணம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள்? இந்த பெண்களின் கையில் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுத்து விடுவேன் என்றான் எங்கள் ஊர் பெரியார். படிப்பின் அவசியம் சார். படிப்பு தான் சார் வாழ்க்கையில். வேறு எதுவும் படிப்பு இருந்தால் நம்ம பாப்பா சொல்கிற மாதிரி பின்னாடி தன்னால் செல்வம் சேர்ந்துடும்.
அதை பற்றி நீங்கள் கவலையெல்லாம் படவே பட வேண்டாம். 100% இந்த படிப்பு தான் ஒருவன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் இப்போ கல்வி ஒன்று தான் அவனை வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும் சார். டிவி ஷோவில் மேட்ரிமோனியில் சொல்கிறாங்க, எப்படி உனக்கு மார்க் வேணும், அவங்க சொல்கிற முதல் பாயிண்ட் நன்கு படித்த, நன்கு வேலையில் உள்ள, அழகான பொறுப்பான. அங்கே எது சார் முதல்ல வந்தது? நன்கு படித்த மாப்பிள்ளை தான் சார். நான் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் தோட்டம் இருக்குது, ஏக்கர் தோட்டம் அதெல்லாம் இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும், என்ன படிச்சிருக்க அதுதான். ஏன்னா முதலே நீங்கள் சொன்னீங்க, வெள்ளத்தால் அழியாதது வேந்தனால் கொள்ளத்தால் இயலாது பாப்பா சொல்லிச்சு, நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அதுதான் உண்மை. எப்போ வேணால் செல்வம் போகும் வரும், ஆனால் இந்த படிப்பு என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சார் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாத விஷயம். அதனால் ஒருவன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் கல்விதான் ஒருவனுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதாக எப்படி எடுத்துக்கொண்டாலும் செல்வம் நமக்கு முக்கியம்தான், ஆனால் கல்வியின் மூலம் வரக்கூடிய செல்வம் தான் நம்ம அதை கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சார், கல்வியாளர்கள் தங்களுடைய அறிவு செல்வத்தை உலகுக்கே உயில் எழுதி வைக்கிறார்கள். கல்வியாளர்கள் தங்கள் அறிவு நிறையா இருக்காங்க. உதாரணம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீ வள்ளுவரை நீங்கள் அழகாக சொன்னீங்க, வள்ளுவரை பற்றி நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதை ஒரு திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தபோது திருக்குறளை திருப்பி பார்த்து எனக்கு அந்த பிரச்சனைக்கான விடை கிடைத்தது என்ப செய்தியை நல்ல அருமையான விஷயம், கைத்தடலாம். அருமையான ஒரு விஷயம். ஒருவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தபோது திருக்குறளை ஒரு திருப்பிட்டு எனக்கு அந்த பிரச்சனைக்கான ஒரு விடை கிடைத்த என்ற செய்தி இருக்குங்க இல்லையா, அருமையான ஒரு செய்தி. ஸோ கல்வியாளர்கள் தங்கள் அறிவு செல்வத்தை உலகுக்கே உயில் எழுதி வைக்கிறார்கள். ஆனால் அதனால்தான் பாரதி சொன்னான், வள்ளுவம் தன்னை உலகுக்கே தந்த வான்புகள் தந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மிக அருமையாக சொன்னார் சார். ஸோ இப்படியாக அன்றும் சரி இன்றும் சரி ஒருவன் வாழ்க்கையில் நிம்மதியாக உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் கல்வியே பிரதானமாக இருக்குது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடையமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறார் அவர். சாக்ரட்டிஸ்லேருந்து பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அந்த பரம்பரை அது ஒரு அறிவு தத்துவ பரம்பரை. அதை பற்றி சொன்னார். காந்தியடிகளை பற்றி சொன்னார். நிறைய ஞானிகளை பற்றியெல்லாம் அவர் சொன்னார். பெரியாரை பற்றியும் சொன்னார். புத்தகங்கள் படிப்பது அதனுடைய அவசியத்தை சொன்னார். பகத்சிங் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரை தூக்கில் போட்டாங்க. ஆகின்ற வரை பகத்சிங்கும் ஒரு புத்தகத்தை படித்து கொடுத்திருக்கிறான். ஒரு புத்தகத்தை கடைசி வரையிலும் படிச்சிருக்கிறான். தூக்கு மேடைக்கு போவதற்கு முன்பு வரை வாசித்திருக்கிறான். யார்? பகத்சிங். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அவரை பேரறிஞர் என்று நாம் கொண்டாடுகிறோம். அவரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரம் தள்ளி போட சொல்கிறார். அவர் டாக்டர் கேட்குறாரு, எதுக்கு 1 வாரம் தள்ளி போடணும், பயந்துறீங்களா, ஏதாவது ஆயிடுன்னு பயப்படுறீங்களா? இல்லை அப்படின்றார். அப்புறம் என்ன காரணம்? நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், முக்கியமான புத்தகம், அது முடிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் தேவைப்படும். ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் உயிரோடு இருப்பனும் இருக்க மாட்டேன் எனக்கே தெரியல, அதனால் இந்த புத்தகத்தை நான் படித்து முடிச்சிடறேன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் பேரறிஞர் அண்ணா. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அறிவு தாகம். அதனால தான் அவரை இந்த உலகம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. அற்புதமான திருக்குறள். அப்படிப்பட்ட சொல்லாற்றல் மிக்கவராக, அறிவாற்றல் மிக்கவராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா விளங்கினார் என்றால் அவருடைய படிப்பு 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 அற்புதம். இதுக்கு பதில் சொன்னோம். வாங்க, உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள், பக்கத்து ஊர் தான் கோவை. உழுதாண்டா உழுதாண்டா விவசாயி உழுதாண்டா, யாருக்கு என்ன வச்சேன், அவன் யாருக்கு என்ன வச்சேன், மகனுக்கு மகனுக்கு மகம்பத்த மகனுக்கு கடந்தானே மிச்சம் மிச்சம், உழுது கடந்தானே மிச்சம் மிச்சம், உரமிட்டு பயிரிட்டு களையிட்டு எருவிட்டு கண்ணீரை கண்டு வச்சா, அவன் கண்ணீரை கண்டு வச்சா. தமிழகத்திலேயே இன்று மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் என்னதான் வருஷம் 360 நாள் பாடுபட்டாலும் அந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய உழைப்பாளர் தினத்தை சொல்லிக்கிறேங்க. நடுவர் அவர்களே, அருமையான தலைப்புங்க. அந்த தலைப்பு இருக்க சொல்லுங்கவே. மனித சமுதாயம் உயர மிக மிக அவசியமாக இருப்பது கல்வியா செல்வமா? இதில் என்ன சந்தேகம்? படித்தவன் நல்லா விளங்குறானா, பணம் காசு இருக்கிறவன் நல்லா இருக்கிறான், இதுதான தலைப்பு. அதே தான் வித்தியாசம். படித்தவன் பாட்டை கெடுத்த, எழுதுறவன் ஏட்டை கெடுத்த, காசு வேணுமா இருக்கிற ஓட்டை கட்டுனேன். இன்னைக்கு காசு ஒன்று இருக்கிறது சொல்லுங்க, உலகத்தில் எதை வேணாலும் வேலைக்கு வாங்கல. தாயை தவிர தந்தையை தவிர பணத்தால் எதையும் வாங்கிடலாம், இல்லாதவன் சொல் சபையேறாமல் செல்லாமல் தான் போகுமடா, காசேதான் கடவுள்
கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. கைக்கு கை மாறும் பணமே, அத கைப்பத்த நினைக்கிது பணமே. அட போற போது தெரிவதுண்டோ, கிட்ட வார போது சொல்வதுண்டோ. நடுவரவர்களே, காசு வேணும் ஒன்று இருந்துட்டா இந்த உலகத்துல அப்பனாயால தவிர எதை வேணாலும் வேலைக்கு வாங்கலாம். இவ 2 பேர்த்து வாங்க முடியாதா? ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து பாருங்க. அடுத்த மேடையில பணமே வருஷன்னு பேசுவாங்க. இந்த மேடையில கல்வி வருஷன்னு பேசுறியா? அடுத்த மேடையில இந்த மேடையில ஒரு 5000 அடிச்சு பாருங்க. பெருந்தூர் ரவிக்குமார் கோப்பா அப்படியே ஆப்பாவா மாறிடுவார். நடுவரவர்களே, இன்னைக்கு பணம் தான் கருவறை முதல் கல்லறை வரன்னு. அந்த காலம் மாட்டம் என்ன அரசம்படி இழந்த காலமா? இந்த காலம் ரேசம்படி இழக்கிற காலம். அன்றைக்கெல்லாம் எங்கள் அப்பத்தான் 14 புள்ள பெத்தாலாம். 14 புள்ள. நான் கேட்டேங்க தாத்தனை, ஏன் தாத்த உனக்கு 14 புள்ள எப்படின்னு? உங்க பெரிய தாத்தனுக்கு 13 புள்ளிட. அவனை தாண்டி காட்டவனு 14 புள்ள பெத்தண்டான்னா சரியான போட்டியா இருக்காது. ஏன் அந்த காலத்துல அத்தனை புள்ளையில பெத்தாங்கன்னா 10 புள்ளை 15 புள்ளை பெத்தாலும் புள்ள பெக்கறதுக்கு செலவில்லை. 2 வெத்தலை 2 கோட்டைப்பாக்கு 1 பாக்கெட் போத்தால இருந்ததுன்னா டாக்டர் ஃபீஸ் ஓவர். அரைப்படி விளக்கெண்ணு 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் ஃபீஸ் ஓவர். அன்னைக்கு மாடு கண்ணு போடுற மாதிரி வருஷம் ஒரு புள்ள பெத்து வளர்த்த முடிச்சது. அந்த 12-14 பிள்ளைகளுமே இருக்கக்கூடிய 4 ஏக்கரா விவசாய பூமி வச்சு படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண முடிச்சது. ஆனா இந்த காலத்துல ஒத்த புள்ள பெத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்துக்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட சென்டர். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு மருத்துவத்துக்கு போனா கொரோனாவிலே சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை காட்டிலும் சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்கள் தான் ஜாஸ்தின்னு சொல்லும் போது இப்ப இந்த உலகத்துல அடிப்படை தேவை பணம். பல பேர் பயத்திலேயே செத்து போயிட்டா. நடுவர் அப்படி மண்டே போட்டோம்னா நடுவரவர்களே, பணம் என்பது வெறும் காகிதம் தான். அந்த காகிதம் தானே எல்லாரும் பத்திரமா வச்சுக்கிறாங்க. அந்த காகிதம் தாங்க ஒவ்வொரு மனிதனுடைய கௌரவம். இப்போ எங்க கூட பிறந்த எங்க அக்கா இருக்கிறா. அவ உள்ள வயசுக்கு வந்துட்டா. சபை நிறைக்கணும்னா நம்ம படிச்ச வகைய ஐ எம் PhD ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்ன நரன் போயுமா? இல்லை, எங்கள் அக்கா உள்ள 4 டிகிரி தான் முடிச்சுக்கிட்டு என் மருமகளாட்ட அருமையாக படிச்சது. இந்தியாவிலேயே யாரும் இல்லை. தங்கம் நல்லா இருந்து மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பூ போட்டு வந்தேன். எங்கள் அக்கா சபை நிறையுமா? அங்கே என்ன கொண்டு போகணும்? மாடு ஊத்து மந்தையில மாங்குட்டி வெத்தம்மையில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டி கூவுங்குயிலே தாய் மாமன் சீரு கொண்டு வாராண்டி அவன் தங்க கலசம் ஒன்று தாராண்டின. அப்போ ஒருவனுடைய கௌரவம் எது? சொந்த பந்தத்துக்குள்ள பெருமையா வாழணுங்கிறதான ஒவ்வொரு மனுஷனோட ஆசை. இப்போ எதுக்கு காத்தால் எந்திரிச்சு பொழுதுக்கு நாய் வடை பாடுபடுற? இப்போ இங்கே ஒரு பட்டி பண்ணுறா, 4 மணிக்கு கோயம்புத்தூரில் ஒரு பட்டி பண்ணுறா, நைட்டு 10 மணிக்கு மணப்பாறையில் ஒரு பட்டி பண்ணுறா. எதுக்கு ஓடணும்? எல்லாம் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கதான். எதுக்குங்க ஓடுறேன்? நான் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து நாளைக்கு என் பையனுக்கு போய் நல்லபடியாக சேரணும். சூப்பர். இப்போ நம்மளுக்கு இத்தனை சோறு இல்லையா? அரசாங்க அரிசி சும்மா போடுது. பருப்பு 30 ரூபா. அரிசி பருப்பையும் போட்டு ஆக்கி தின்னு பொழுதுக்கு கட்டில் எடுத்து போட்டு தூக்கின எந்த நாயாவது எனக்கு கேள்வி கேட்பானா? ஏன்னா விவசாயி எவனுக்கு அடிமை இல்லை. மற்ற தொழிலெல்லாம் ஒருத்தருக்கு அடிமையான தொழில். விவசாய தொழில் உலகத்துக்கே யாருக்கு அடிமை இல்லாத தொழில். வேலை இருந்தால் வேலை பண்ணுவேன், எருமை இருந்தால் எருமை மேய்ப்பேன், இல்லைன்னா வேப்ப மரத்துக்கு அடி கட்டில் போட்டு தூங்குவேன். யாருக்கும் அடிமை இல்லாத தொழில் பண்ணுறவன் நான். அப்போ நான் ஏன் பறந்து சம்பாதிக்கணும்? நடுவர் அவர்களே, பணம் என்பது என் சொந்த பந்தத்துக்கு முன்னாலே நான் நன்றாக வாழ்கிறேன் என்று ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. மனுஷனா பிறந்தாலே கடைசி வரைக்கும் தன்னை நிரூபிச்சே சாக வேண்டியதாக இருக்குது. சொன்னாங்க லா படித்தா சரி, ஆடிட்டர் படித்தா சரி, ஏவி லா காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் வெள்ளக்கார 200 ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணேன். இப்போ 60 ஆண்டு காலமாக கொள்ளக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது வேற. இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் பணம். படித்தவன் போய் சொல்லக்கூடாதுல்ல, படித்தவன் பிராடுத்தனம் பேசக்கூடாதுல்ல, படித்தவன் அடுத்தவன் பொழப்பு கெடுக்கக்கூடாதுல்ல, படித்தவன் அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகக்கூடாதுல்ல. இதெல்லாம் இன்னைக்கு நடக்காது இருக்குதா? சொல்லுங்க. கல்வி என்னத்தை கொடுக்கணும்? ஒழுக்கத்தை கொடுக்கணும். கல்வி என்னத்தை கொடுக்கணும்? மேன்மை கொடுக்கணும். கல்வி என்னத்தை கொடுக்கணும்? கட்டுப்பாட்டை கொடுக்கணும். ஏதாவது 1 நாள் கொடுத்துருக்குதா? தப்பு செஞ்சுட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி தருது. என்னென்ன பிராடு பண்ணலாம், எப்படி எல்லாம் தப்பிக்கலாம். ஆடிட்டர் ஒழுக்கமா இருந்தாக்கா
இந்த நாட்டிலே வரி பணம் மட்டும் கரெக்டா அரசாங்கத்துக்கு போனா நான் எவங்கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன்ற பிராடுப்பத்தினாலதான் இந்தியாவை கடல்ல கிடக்குது. எங்க ஊர்ல நடந்ததை சொல்லி முடிக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறேன், அப்பன் செத்து போயிட்டாரு. இங்கே வந்த சொத்துக்கு தலை வாரிசெல்லாம் மாற்றணுமில்ல, பர்த் சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் மாற்றி எல்லாம் எடுத்தாச்சு. இந்த தண்டல்காரன் சொல்கிறேன், இவனை இந்த ஊருக்குள்ளே பார்த்ததே இல்லைங்கிறேன். நாங்கள் சொல்கிறோம், நாங்களே பார்த்ததில்லை. அவன் அப்போ வெளிநாடு செட்டில் வெகு வருஷாச்சு. ஆனால் அவன் சொத்து பூர்வீகம்ல இங்கே இருக்குது. நாங்கள் பங்காளி 7 பேர் கையெழுத்து போடுறோம், டெத் சர்டிஃபிகேட் கொடுறா அப்படின்னா இந்த ஆளெல்லாம் பார்த்ததில்லைங்க எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுங்கிற. இவன் மண்டை பிக்கிற, இவனுக்கு விசா முடியுது, போய் சேரணும். என்னடா பண்ணுறதுன்னு சைஸா அவன் சொன்னேன், ஒரு 5000 கொடுங்க சர்டிஃபிகேட் காத்தாலிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு. அதே மாதிரி 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு, ஏண்டா பங்காளி நீ எப்படா வர்ற அப்படின்னு. ஏண்டா இந்த ஊரில் எங்கள் அப்பனுக்கு தான் நான் பிறந்தான்னு ஒரு 5000 இருந்தால் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறீங்களாடா. ஏண்டா சண்டாளங்களா, எனக்கு இந்த ஊரும் வேண்டாம் இந்த பங்காளிகளும் வேண்டான்னு இருந்த 3 சண்டை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். நடுவர் அவர்களே, பணம் பணம் மனுஷனுக்கு இங்கே இருக்குது பாருங்க, பாக்கெட்டு உள்ளுக்குள்ளே மனசு இருக்குது. இது பாக்கெட்டு கனமாக இருந்தால் மனசு லேசாக இருக்குது, பாக்கெட்டு லேசாக இருந்தால் உள்ளே இருக்கிற மனசு கனமாக இருக்குமுங்க. என்ன ஒரு தத்துவம் பாரியாச்சா. ஒரு மனுஷனுக்கு தேவை வாழ்க்கையில் என்ன? நிம்மதி. நிம்மதின்னு முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி மட்டும் இருந்துட்டா எந்த மனுஷனும் நிம்மதியாக இருப்பேன். நிதி இல்லைன்னா எங்கே வாட்டிக்கு வாங்கலாம், எங்கே கடனை வாங்கலாம், எங்கே பயிர் வாங்கலாம், எங்கே அதை வாங்கலாம், எங்கே இதை வாங்கலாம். அவர் சொன்னார், கல்யாணத்துக்கு வந்து படித்த மாப்பிள்ளைகளுக்கு கேட்குறாங்க, 40 மாப்பிள்ளை கொடுக்குறேன்னையா, 3 டிகிரி முடிச்சவா, 40 மாப்பிள்ளை காட்டுறேன், சொத்து இல்லை அவனுக்கு, 3 டிகிரி முடிச்சு ஈரோட்டில் இருக்கிற எங்கள் அக்கா வேறு என்னை விட ஒரு வருடத்துக்கு மூத்தவன், இன்னும் கல்யாணம் இல்லை, இன்றைக்கி என் பையனும் கல்யாணம் பண்ணலாம். காரணம் அவங்ககிட்ட சொத்து இல்லை. நீங்கள் ஒன்றுமேல ஈரோடு கொங்கில் போய் அந்த லிஸ்ட்டு மட்டும் எடுத்து பாருங்க, எபோ 45 to 50 ஆன பொண்ணுங்க மட்டும் நெருக்கி 400-500 பிள்ளைங்க இருக்குது. பசங்க 900 பேர் இருக்கிறானுவோ, எவனும் படிக்காதவனெல்லாம் இல்லை. காரணம் சொத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை நடுவர் அவர்களே, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என்றைக்குமே மனித வாழ்க்கையிலே மேல்வதற்கு காரணம் சொத்து பத்துக்களே செல்வமே என்று சொல்லி உங்கள் பேமெண்ட்டிலும் ஒரு 5000 ரூபாய் எனக்கு சேர்த்து தரும்படி கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 20 லட்சம் இருந்தது, ஒண்ணுமே இல்லை, மினிமம் பேலன்ஸ் கூட இல்லைன்னா அது இருக்கிறதெல்லாம் எடுத்துருப்பாங்க. சில பேங்க்கில், ஒரு சில பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் வேணுமா 2000 ரூபா இருக்கும், இல்லைன்னா இருக்கிற காசையும் எடுத்து உருகிட்டு விட்டுருவோம். அப்போ மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். பணம் இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் எவ்வளவு சில அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சீர் செய்யணுன்னா கூட அதான் வேணும். சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தம், திருமணம் நடக்குது, அவங்க முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பதிலுக்கு அவன் செய்வான் ராஜமூர்த்தி அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நம்ம 10,000 ரூபா மொய் வச்சுருக்குறோம், இவனும் 10,000 ரூபாய்க்கு குறையாம மொய் வைப்பான் அப்படின்னு, வா 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 டாக்டர் வாங்க 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 சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா கூட இருந்து கவனிப்பான். போகும்போது மொய் வைக்காமல் போயிட்டோன்னு வச்சுங்க, பாப்பானுங்க நோட்டில் பேர் இருக்கா, வந்தானே அவன் வந்தான், ஆமாம் வந்தானே, வந்து ஃபோட்டோலாம் இருப்பான் பாரு, ஆல்பத்தில் கூட இருக்கான், ஒன்றுமே எழுதுனது மாதிரி தெரியலையே, வெறுங்கையை வீசிட்டு போயிட்டான் வெறும் பாய் அப்படின்னு. அவன் கல்யாணத்துக்கு போய் 10,000 ரூபா பணம் வச்சோம், பதிலுக்கு செய்யணும்னு கூட அந்த நாகரிகம் கூட தெரியாதவன் வந்து பந்தியில் உட்காந்து சோறு தின்ட்டு போனானே, கேட்பானா கேட்க மாட்டாங்க. அது உலகம், யதார்த்த உலகம். இப்போ பணம் இருந்தால் தான் மரியாதை, பணம் இருந்தால் தான் ஒரு சிறப்பு அந்தஸ்தே. அதை தான் அவர் வந்து அழகாக அவர் பாணியில் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைவாக இந்த அணியில் பேசுவதற்காக பெருந்துறை இந்த ஊரை தம்பி கோப்பா ரவிக்குமார், இவர் மஞ்சுநாதனும் வந்து காலையில் ஒரு கூட்டம், மத்தியானம் ஒரு கூட்டம், நைட்டு ஒரு கூட்டம், ஒரு நாளைக்கு 4 கூட்டம் பேசக்கூடிய திறமையான ஒரு பேச்சாளர்னா அவரும் வந்து ஒரு பேராசிரியர், ஆசிரியராக விளங்கக்கூடிய அன்பு தம்பி கோப்பா ரவிக்குமார் பல பட்டிமன்றங்களிலே பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். நிறைவாக அந்த சைடு பேச வரார். கல்வி, அவர் ஆசிரியர், அதுக்கு தகுந்த மாதிரி பேச வரார். வாங்க. மே தின சிறப்பு பட்டிமண்டபத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மே தினம் குறித்த ஒரு வார்த்தையை பதிவு செய்கிற போது இப்படி சொன்னார்: வியர்வை துளிகள் என்பவை
கண்ணீர் துளிகளை விட மேலானவை என்று சொன்னார். ஆஹா. ஏன் கண்ணீர் துளிகளை விட வியர்வை துளிகள் மேலானவை என்று கேட்டால், ஒரு மனிதன் போலியாக கண்ணீர் துளிகளை வரவழைக்க முடியும், ஆனால் போலியாக ஒருபோதும் வியர்வை துளிகளை வரவழைக்க முடியாது என்று சொன்னால், இப்பொழுது சொல்லுங்கள், கண்ணீர் துளிகளை விட வியர்வை துளிகள் மகத்துவமானவை என்று சொன்னார். நிச்சயமாக. இந்நடுவர் அவர்களே, வாழ்றதுக்கு தேவை காசா கல்வியாங்கிறது இங்க தலைப்பா கொடுக்கல. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் உயர்வு பெறுவதற்கும் எது தேவை, உங்களை அடையாளப்படுத்துவதற்கு எது தேவை, அதை பேசுங்க முதல்ல. அடுத்தவர் அம்மா பேராசிரியர். அப்ப நாங்க என்ன பேருக்கு ஆசிரியரா? பேராசிரியர். இங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா, நடந்த உண்மையை சொல்றேன். இணையத்திலேயோ புத்தகத்திலோ நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். கொரோனா காலகட்டத்தில் நடந்ததுன்னா என்ன தெரியுங்களா, நீங்கள் மருத்துவர், உங்கள் உண்மையாகவே ஒரு மருத்துவர் சன்மார்க்கியாக இருப்பது ஆக பெரிய விஷயம். கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே வள்ளலார் வழியில வாடிய உயிர்கள், நீங்க பயிர் வாடுறது மட்டும் இல்லாம உயிரை கூட வாட விடாமல் செய்கிற அற்புதமான மருத்துவர். நான் கேட்கிறேன், இன்னைக்கும் மருத்துவர்ல எத்தனையோ வகைகள் இருக்காங்க. அண்ணனை பத்தி சொன்ன நீங்க இன்னுமே கைதட்டுவீங்க. அவர் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவராக தன் பணியை தொடங்கியவர், குழந்தை உள்ளம் படைத்தவர். எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா, மகாராஷ்டிரா மாநிலத்தில், நல்லா கேட்டுக்குங்க, மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் நமக்கு தெரியும் ஆரஞ்சு பழத்துக்கே ஃபேமஸான பகுதி. அந்த மாதிரி சாலையோரத்துலங்க ஆரஞ்சு பழம் விற்கிறவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிட முடியுங்க? 200 ரூபா 300 ரூபா லாபம் வரும், அவ்வளவுதான். மனைவிக்கு தலை பிரசவம், முதல் பிரசவம் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. தனியார் மருத்துவமனைங்க, முதல் பிரசவத்துக்காக சேர்த்தாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா திடீர்னு பிரசவ வலி, என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லை. அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழல், சி செக்ஷன் பண்ண வேண்டிய சூழல். என்ன பண்றது, மனைவிக்கு என்ன ஆகுமோ பிள்ளைக்கு என்ன ஆகுமோங்கிற பதற்றத்தை விட தம்பி சொன்ன மாதிரி காசுக்கு என்ன பண்றதுங்கிற பிரச்சனையில் அந்த வியாபாரி இருக்கார். நல்லபடியா பிரசவம் முடியுதுங்க. தாய் மகள் இருவரும் நல்லா இருக்காங்க. வெளியில வந்த மருத்துவர் அப்படி அந்த கையுறைகளை எல்லாம் கழட்டிட்டு சந்தோஷமா ஒரு தோல்ல ஒரு தட்டு தட்டி, உங்களுக்கு மகள் பிறந்திருக்கிறாள்னு சொல்லும்போது அழுறார். ஏன் அலறீங்க? இல்லை சார், இந்த ஃபீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு சந்தோஷம் தாங்க போது. எதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறாரு. இல்லை, தனியார் மருத்துவமனை என்ன இப்படி கேட்குறீங்க, எதுக்கு ஃபீஸ் கட்டணும்னு? நடந்த சம்பவம் அன்பிற்குரியவர்களே. அந்த மருத்துவர் சிரித்து கொண்டே, அந்த ஆரஞ்சு பழ வியாபாரி கணேஷ் ராக்குன்னு பேரு, உண்மையா சொல்றேன், அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, எங்கள் மருத்துவமனையில் தேவதைகள் பிறந்தால் நாங்கள் ஃபீஸ் வாங்குவதில்லை, தேவதைகள் பிறந்தால் நாங்கள் ஃபீஸ் வாங்குவதில்லை. இப்படிப்பட்ட மருத்துவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? இப்படிப்பட்ட பெருமக்களும் இருக்கிறார்களா இல்லையா? இன்னும் இந்த காசுனால என்னைக்குமே பிரச்சனை தான். இந்த காசுனால, செல்வத்தினால பிரச்சனை தான். இந்த 1000-500 செல்லாதுன்ட்டாங்கல்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு செஞ்சாங்கல்ல. உண்மையா சொல்றேன், எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஏத்துல தான் பரோடா பேங்க் இருக்கு. பரோடா பேங்க் ஒருத்தர் கேட்டா, இப்படியே போனா பரோடா பேங்க் போலாமான்னா, போலாம். சொன்னவன் திருப்பி கேட்டான், பிபி மாத்திரை எடுத்துக்கிட்டியான்னா, சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டியான்னா. ஏன் கேட்குற, எப்படி 3 நாள் ஆகும் நீ பேங்க்குள்ள போறதுக்கு? இதெல்லாம் இருந்தாதான் ஏதோ இருக்கிற 1000-500க்கு மாற்றி கொடுப்பாங்க 100 ரூபா நோட்டை. ஒரு வழியான்னு போனா பாருங்க, கதவு வாசல் வரைக்கும் போனா ஒருத்தர் கொத்தா 4 பேர் பிடிச்சி தூக்கி அவனை வெளியில போட்டாங்க. இப்படியே மறுபடியும் போனா 4 தடவை நடந்துச்சுங்க. வெளியில விழுந்தவன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், இப்படியே என்னை தூக்கி வெளியில போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆள் இன்னைக்கு 1 ரூபா எடுத்துட்டு போக முடியாது பேங்க்லன்னு சபிச்சான். ஏன்னாங்க, நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்ன உள்ள விட்டா தாண்டா இருக்கிறத ஏதோ மாத்தி கொடுத்துட்டு போக முடியும். நம்மளால பேங்க் மேனேஜரே உள்ள விடாம லைன்ல வான்னு எவ்வளவு ஆர்ப்பாட்ட நடுவர் அவர்களே. நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, காசு இருந்தா கடவுளை கூட சீக்கிரம் பார்த்துடலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கேட்கிறேன், காசு இருந்தா திருப்பதிக்கு போனா விரைவு தரிசனம், 300 ரூபா டிக்கெட்டு, 3000 டிக்கெட்டு, ஆன்லைன் புக்கிங் இங்கேயே நடக்குது. நான் கேட்குறேங்க, அழகா ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் தான் சொன்னாங்க, காசு இருந்தா லைன்ல நிக்காம ஸ்பீடா வந்து பெருமாளை பார்த்துடலாம்.
ஆனா சில பேர் தர்ம தரிசனத்துல பட்டி போட்டு அடைச்சு 1 நாள் 2 நாள் 25 மணி நேரம் 30 மணி நேரம் காத்திருந்து வராங்க பாருங்க. காசு இல்லாம கால்நடையாக வருபவர்களைத்தான் அந்த பெருமாளே பார்க்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்க கடவுளை தரிசிப்பதிலே கூட செல்வத்தை பயன்படுத்தினால் அங்க கடவுளுக்கான அன்போ ஆன்மீக உணர்வோ இருக்காது. நடுவர் அவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க என்ன விஷயம். நான் இப்படி சொல்றேன் நடுவர் அவர்களே, நன்றாக வாழ்வதற்கு செல்வம் தேவை, நன்றாக வாழ்வதற்கு செல்வம் தேவை, நல்லவர்களாக வாழ வைப்பதற்கு கல்விதான் தேவை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அழகா ஒருத்தன் சொன்னா, இன்றைக்கு நீங்க இந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள், அங்க சென்னையில் உங்களுக்கான அலுவலகத்தில் அற்புதமான ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நாற்காலியில் நீங்கள் அமர்வதற்கு எது காரணம்? இந்த நாற்காலியில் நீங்கள் அமர்வதற்கு எது காரணம்? நீங்கள் சேர்த்து வைத்த செல்வமா? இல்லை, நீங்கள் படித்த புத்தகங்கள் தான் நீங்கள் அமரும் நாற்காலியை தீர்மானிக்கின்றன என்பதுதானே சத்தியமான உண்மை. நீங்க எதை படிக்கிறீர்கள்? நடுவர் அவர்களே, புத்தகத்தை கையில தாங்கி படிக்கிறோம்ல, ஆசிரியராகவே பேசுகிறேன். புத்தகத்தை கையில தாங்கி படிக்கிறோமே எதுக்காகங்க? கீழே விட்டா விழுந்துருவோமா? புத்தகம் விழாதுங்க. ஏன் புத்தகத்தை தாங்கி படிக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் தாங்கி படிக்கிற அந்த புத்தகங்கள் தான் நாளை நாம் தடுமாறுகிற போது நம்மை தாங்கி பிடிக்கும் என்பதற்காகத்தான் அந்த புத்தகங்களை நாம தாங்கி பிடிக்கிறோம். சிலர் பண்பை இழக்கிறார்கள், சிலர் நட்பை இழக்கிறார்கள், சிலர் உறவை இழக்கிறார்கள், சிலர் கண்ணியத்தை இழக்கிறார்கள், சிலர் மார்க்கத்தை இழக்கிறார்கள், சிலர் மனிதநேயத்தை இழக்கிறார்கள். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே? காசை பெற வேண்டும் என்பதற்காக சில பேர் வாழ்க்கையவே இழக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழந்து பெறுகிற செல்வத்தை விட எதற்காகவும் எதையும் இழக்க விடாத நம்மை தூக்கி நிறுத்துகிற கல்விதான் என்றைக்குமே உயர்வானது என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை நல்லோர்களுக்கும் என் அன்பான நன்றிகளை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தான் எந்த சூழலிலும் நம்மை எல்லா இடத்திலும் முன்னிறுத்தும், அனைத்தையும் தரும் என்பதை என்னை வைத்தே பேசியிருக்கிறார். இன்னைக்கு நான் டிஎம்எஸ் சேரில் உட்காந்துருக்கேன்னா எதியா காரணம்? பணம் கொடுத்து வாங்க முடியுமா? அதை போய் இந்த சேரில் என்ன உட்கார வைக்கிறேன், 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் யாருக்கோ, இல்லை முதலமைச்சருக்கோ, அல்லது ஹெல்த் செக்ரட்டரிக்கோ, இல்லை அரசாங்கத்துக்கோ படித்தா தானே எம்பிபிஎஸ்ன்னு ஒன்று படித்து, இப்போ டிசிஎஸ்ன்னு படித்து, அப்புறம் சேவை செய்து நம்ம படித்த படிப்பை பயன்படுத்தி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அந்த இடத்தை பிடித்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அடிப்படை கல்வி என்ற செய்தியை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எதிரணியில் இருக்கிற அட்வொகேட் சார் வந்து கேட்டார், இன்னைக்கு இந்த உலகத்தில் கல்வி இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 1 கோடி ரூபாய் பணம் காந்தி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ன பொழுது அவர் என்ன சொன்னாராம்? ஒரு நூலகத்தை நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்னாரு. 1 கோடி ரூபாய் பெரியார் அவர்களிடம் கொடுக்கும் பொழுது பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடுங்கி விட்டு கல்வியை கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுபோல 1 கோடி ரூபாய் இருந்திருந்தால் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் பல கல்வி சாலைகளை திறந்திருப்பேன் என்று சொன்னார்கள். எல்லாம் உண்மைதான். முன்னாடி என்ன வருது? 1 கோடி இருந்தா 1 கோடி இருந்தா 1 கோடி இருந்தா, இல்லைன்னா தெருகோடியில தான் நிக்கணும். அதை தான் நாங்க சொல்றோம், பணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியும். அடுத்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேருக்கு ஆசிரியர் அல்ல பேராசிரியரா இருக்கக்கூடியவர் சொன்னாரு, அறிவியல் தினம் என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்த தினத்தை அறிவித்தார்கள் என்றால் அன்னைக்கு அவருக்கு படிக்கிறதுக்கு அவருடைய சகோதரி கையில உள்ள தங்க வளையல் தான் காரணம். அங்கேயும் பணம் தான் தீர்மானிக்கிறது ஒருவரினுடைய உயரத்தை. அடுத்து ஐயா சொன்னதா, நடுவர் ஐயா சொன்னதா ஒரு விஷயத்தை பேராசிரியர் சொன்னார், செல்வம் என்பது காகிதம் அப்படி நாங்க கிடையாதுங்க. செல்வம் என்பது எங்களுக்கு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் கையில இருந்ததுன்னா அந்த உலகத்துல எதை வேணா நாங்க வாங்க முடியுங்க. அதை எப்படி காகிதம்னு ஒத்துக்க முடியும்? ஜனக்கட்டு, எங்க ஊர் பக்கம் ஜனக்கட்டுன்னா சொந்த பந்தம்னு சொல்லுவாங்க. ஜனக்கட்டு, ஜனக்கட்டு பக்கத்துல வரணும்னா கூட எங்க கிட்ட பணக்கட்டு இருந்தா போதும், ஜனக்கட்டு பக்கத்துல வந்து தானா உட்காரும். கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை சொன்னாங்க இல்லையா, கற்கை நன்றே கற்கை நன்றே என்று நருந்தொகை சொல்லி இருக்கிறது. அந்த கற்பதற்கே குறுந்தொகை இருந்தால் தான் முடியும். அதை தான் நாங்க சொல்றோம். நெடுந்தொகையாக இருந்தா இன்னும் சிறப்பு. ஆமாங்க,
ஒன்றும் இல்லை. இப்போ என் அண்ணன் குழந்தை இருக்கான், என் அண்ணன் பையனுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்க போகிறாங்க. அத்தை நல்ல செல்வ செழிப்பா இருந்தாதான் அத்தை பேரே பத்திரிக்கையில் வரும். ஊருக்கு போகும்போது பார்த்து போங்கம்மா. இப்போ பவுன் விற்கிற வேலையில் இதெல்லாம் ஒரிஜினல் தானே? ஒரிஜினல் தாங்கய்யா. அத்தை பேர் பத்திரிக்கையில வரணும்னா கூட அத்தை மாச சம்பளம் வாங்கணும், கை நிறைய காசு வச்சிருக்கணும். இல்லைன்னா தம்பி அத்தை பேராவது நொத்த பேராவது ஓரமா போய் உட்காரு, நானே கல்யாண செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்பா. அப்ப அந்த இடத்துலயும் வேணும் இல்லைங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறோம், ரொம்ப பசிக்குது, லஞ்சுக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்கலான்னு நினைக்கிறோம். நேராக போய் டீ கடையில் நின்றுக்கிட்டு எங்கள் நடுவர் ஐயா நாலடியார்லேருந்து ஒரு பாட்டு சொல்கிறேன், ஒரு டீ தரீங்களா, சிங்கிள் டீ கூட மோவனே கிடையாதுன்னு நாலடியாராதுன்னு 4 அடி போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்கே வந்தான் பிடிச்சிட்டு போங்கடான்வாங்க. அப்போ அங்கே காசு வேணும் இல்லைங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கமும் பணம் வேணும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, எதிரணியில் இருக்கிறவங்க வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. இப்போ நான் 7 டிகிரி முடிச்சிருக்கேன், WMA, MPhil, BEd, TPT, PhD. 7 டிகிரி படித்த மெத்த படித்த ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. 7 டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு அந்திம காலம் வரும்ல, ஒரு 90 வயசோ 90க்கு மேலேயோ, நல்லதே நினைப்போமே, எனக்குன்னு ஒரு அந்திம காலம் வரும்ல. அப்போ என் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு, பாப்பா அம்மா 7 டிகிரி படிச்சிருக்கேன்டா, 4 நீ வச்சுக்கடா பொம்பளை பிள்ளை, அவன் பையன் பொழைச்சிக்குவான், அவனுக்கு 3 கொடுக்குறேன்னா என்னை மதிப்பாங்களா? நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு என் மருமகளை கூப்பிட்டு, மாமியார் நான் வச்சிருக்கிற நகையில 100 பவுன் எடுத்துக்கடா, என் மகளை கூப்பிட்டு அம்மா வச்சிருக்கிற நகையில 100 பவுன் எடுத்துக்கடான்னாதான் கடைசியில் கூட என்னை நல்லபடியாக அனுப்பி வைப்பாங்க. நான் வச்சிருக்கிற டிகிரியை என்னோட அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியுமாங்க? அப்புறம் என்னங்க, நான் வச்சிருக்கிற டிகிரினால மட்டும் எனக்கு பெருமை? அங்கேருந்து வந்து சொன்னார், பொண்ணு பார்க்க போகிற இடத்துல போயிட்டு நல்லா படித்த மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கிடைக்கிது. எவன் சொன்னான்? யாருங்க? இப்போ என் பிள்ளைக்கு நான் நல்லா படிக்க வச்சிடுறேன், உங்களை மாதிரி ஒரு மருத்துவராக கூட ஆக்கிறேன், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு திராணி இல்லை. என் பையனுக்கு சொல்கிறேன், சம்பாதிக்க மாட்டேங்கிறான். நான் போய் பொண்ணு கேட்கும் போது, பையன் நல்லா படிச்சிருக்கான், டாக்டராக இருக்கான், ஆனால் கிளினிக்லாம் வைக்கல, எங்கேயும் போய் ஒரு ஊசி போட மாட்டான், வீட்டில் தான் உட்காந்துருப்பான். பொண்ணு கொடுனா கொடுப்பாங்களா? கொடுக்க யாராவது முன் வருவாங்களா? யோசனை பண்ணுவாங்க. ஏங்க, என் வீட்டு பையனுக்கு பொண்ணு தேடும் போது கூட நான் புரோக்கர்ட்ட என்ன சொல்றேன், மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும். மகாலட்சுமிங்கிறது எதுக்கு அதிபதி? செல்வத்துக்கு, டப்புக்கு. மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணுங்கிற வழிய சரஸ்வதி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கேனாங்க. அதனாலதான் சொன்னேன், வாழறதுக்கு பணம் அவசியம் வேணும் சார், வாழ்க்கையில உயர்றதுக்கும் பணம் அவசியம் வேணும் சார். பொதுவா உலகத்திலே பணக்காரர்கள் பட்டியல்னு ஒன்று எடுக்கிறாங்கல்ல, சர்வே உண்டுல்ல, எங்கேயாவது படிச்சவங்க பட்டியல்னு ஒன்று இருக்கா சார்? அப்ப எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இந்திய அளவில் யாரு முதல் பணக்காரன், 2வது பணக்காரன், வரிசையா லிஸ்ட். அதுதானே உலக அளவில் யாரு, எல்லா பெரிய லிஸ்ட் போடுவானுங்க. அதுதானே சார். இப்ப அக்ஷய திருதை வரப்போதில்ல, இந்த மாசம் அக்ஷய திருதை வந்துருச்சு. அக்ஷய திருதை அன்னைக்கு போய் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நின்றுக்கிட்டு, எனக்கு திருக்குறள் 1330 குறளும் அத்துப்படிடா, உன்னிட்ட 10 ஒப்பிக்கவா, மண்டையிலே 2 சாத்தி, காலம் முழுக்க நகையை அடமானம் வைக்க மட்டும்தான் உனக்கு தெரியும், புதுசா வாங்கி தர தெரியாதுன்னு பொண்டாட்டி திட்டுவா. அப்ப கூட நம்மளால முடிஞ்ச 1 கிராமோ 2 கிராமோ வாங்கி கொடுத்தாதான் வீட்டில் மரியாதை. அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் வாழ்க்கைக்கும் செல்வம் தேவைங்கிறது தான் எங்களுடைய பேச்சுங்க. அதுக்கு தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். சொந்தக்காரன் கூட பணக்காரனாய் இருந்தா அருகாமையில் தெரிவான், பணம் இல்லைன்னா சொந்தக்காரன் கூட தூரத்து சொந்தக்காரனா மாறுவான்னா வாழ்க்கைக்கு பணம் வேணுமா வேணாமா? அதனாலதான் ஒரு வாசகம் சொன்னாங்க, மணி இஸ் குட் சர்வெண்ட். மணி இஸ் குட் சர்வெண்ட் அப்படின்னா, என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பழைய பாடல்கள்ல சொல்லுவாங்கல்ல, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்த பந்தம் இல்லையடான்னாங்க இல்லையா? பணம் நம்ம கிட்ட இருந்தாதான் இந்த உலகத்துல அத்தனையும் சாதிக்க முடியும், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் என் கைக்குள்ள கொண்டு வர முடியும், என்னுடைய வாழ்க்கை தரத்தை என்னால உயர்த்திக்க முடியும். அப்படின்னா பணம் இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல கல்வி இருந்துச்சு அப்படின்னா உலகத்துல வாழலாம் சார், இல்லைன்னு சொல்லல. கல்வி இருந்தால் உலகத்தில் வாழலாம், செல்வம் இருந்தால் மட்டும்தான் உலகத்தையே ஆளலாம். நாங்க அதுக்கு தான் சொல்றோம், உலகத்தை ஆள்றதுக்கு வாங்க அப்படின்னா. அதை தான் பெரியவங்க சொன்னாங்க, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை,
அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அவ்வுலகருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அந்த அதுக்கப்புறம் உள்ளதை பத்தி நாங்க கவலைப்படல சார். இருக்கிற வாழ்க்கையில நான் திருப்தியா வாழணும் அப்படின்னா எனக்கு பொருள் வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு பணம் வேணும். இதாங்க அததான் பாரதி என்ன சொன்னார் அப்படின்னா, தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். தனம் இருந்தாதான் இன்பம் வரும் அப்படின்னாரு. நம்ம சரஸ்வதி கிட்ட போகணும்னா கூட அபிராமி அந்த என்ன சொல்லுது? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். உங்க கல்வியே எங்க கிட்ட வரணும்னா எங்களோட தனம் வேணும் இல்லையா? ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்யறேன் சார். இந்த உலகத்துல மனிதன் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு. அது முத்துலட்சுமி ரொம்ப முத்தாய்ப்பா பேசியிருக்காங்க. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல, ஆரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஏதோ பணம் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க இல்லையா? பணம் இல்லாட்டினா ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. நம்ம போன நாளில் உடனே வாங்க முடியாது. இன்னும் அது இல்லை, தாசில்தார் லீவு மத்தியானத்துக்கு மேலே தான் போயிட்டு அப்புறவா வந்துட்டியா? அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு கம்ப்யூட்டரு ஆனாக மாட்டேங்குது, நெட்டு வேலை செய்யல. ஆமாம், அடுத்த வாரவா அம்மா வந்திருப்பான். இப்போயே இன்னைக்கு போ, நாளைக்கு வா, அப்புறம் வா, அப்புறம் நொந்து போயிடுவான். அப்புறம் அங்கே வெளியில் ஒருத்தர் சொல்லுவான், நான் கொடுத்து விடு அப்படின்மா. எவ்வளோ கொடுக்கணும் அதை சொல்லுவான். அப்புறம் ஏதாவது தட்டி விட்டோன்னே கொடுக்கறத கொடுத்தோன்னே வர வேண்டியது வருது. அது பர்த் சர்டிஃபிகேட்டாக தான் சரி, டெத்து சர்டிஃபிகேட்டாக தான் சரி, வாரிசு சான்றிதழாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரி, அது வழக்கமாகிடுச்சுன்றான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அதுவே சில பேர் நியாயப்படுத்துவான். சார் அவர் வாங்கினா செஞ்சிருவார் சார், வாங்கினா செஞ்சிருவார் சார், ஏமாற்ற மாட்டார் சார், கொடுத்த காசுக்கு வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சுவார், பரவாயில்லன்றான் நம்ம ஆளுங்க. இப்போ பணம் கையில் காசு வாயில் தோசம் தான் அந்த காலத்தில் இல்லையா? பணம் பத்தும் செய்யும்பான். எவ்வளோ பழமொழி பாருங்க பணத்துக்கு. பணம் பாதாள வரையும் பாயிருப்பான். டேய், பணம் பாதாளம், அது தாண்டியும் பாயிண்டா பணம். பணத்துக்கு அவ்வளோ பவரு. ஆமாம், அது இல்லைன்னா பிணம். எங்களுடைய தாத்தா படிக்காதவர், இதை சொல்றதுல ஒன்றும் வெக்கப்பட அவசியமே இல்லை. படிக்காதவர், ஆனால் ஒரு நாதஸ்வர கலைஞர், நாதஸ்வரம் வாசிப்பார். அந்த தொழில் நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். எங்களுடைய பரம்பரையிலே முதலாவதாக படித்த பட்டதாரி என்னுடைய அப்பா ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருந்தார். MA BEd அவர் படித்தார், தலைமை ஆசிரியர். அவர் தலைமை ஆசிரியராக வந்தார். என்னை மருத்துவராக படிக்க வைத்தார். நான் படித்தேன். என்னை உருவாக்கினார் மருத்துவராக. நான் என்னுடைய மகனை இன்றைக்கு இன்னொரு மருத்துவராக உருவாக்கி இருக்கிறேன். இப்போ 3வது தலைமுறையாக, முதல் தலைமுறை படிக்கவே இல்லை, 2வது தலைமுறையில் ஆசிரியர், 3வது தலைமுறை மருத்துவர், எனக்கு பிறகு மருத்துவர், அதற்கு பிறகு அவனுடைய மகன் நிச்சயமாக ஏதோ ஒரு துறையில் ஈடுபடத்தான் போகிறார், படிக்கத்தான் போகிறார். அப்போ ஒரு தலைமுறையிலே ஒரு பயின்று விட்டால் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக தொடர்ந்து வரும். மிக அற்புதமாக 2 சிறுமியர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்னொரு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. நித்திலாவும் அவங்க நிவிதாவும். ஒன்றும் இல்லை, இப்போ சுனாமி வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2005 வந்துச்சு. பூம்புகார் எங்கள் ஊர் கடற்கரை ஓரத்தில் எல்லாம் கடலில் வந்து அந்த அலை வந்து அடித்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்து அடித்து நிறைய பேருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு அது இது எல்லாம் போயிடுச்சு. அது மட்டுமா போச்சு, உயிரே போச்சு, நிறைய பேர் உடமையெல்லாம் போச்சு. ஆனால் படித்த படிப்பு போகுமாயா? இப்போ நான் படித்ததுன்னா என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கூட கொடுத்து எந்த வருஷம் படித்தோ பேர் சொன்னோம்னா எடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் எடுத்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் சீல் வச்சு அட்டஸ்டேஷன் போட்டு வாங்கிட்டு அதை படிக்கலாம். எதுவே வெள்ளத்தால் அதான் சொல்கிறாங்க. அது மாதிரி உருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கெடுக்கும். உனக்கு எந்த கவலை வந்தாலும் நீ படித்த படிப்பு உன்னை காப்பாற்று, உன்னை கரை சேர்க்கும். எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்கொடியில் கற்றோரை மேல் வருக. இந்த சபையில் பெரிய குடின்வான் 4 வருடம்லாம் சொல்லுவான். ஆரிய வைசிய சத்திரம் சூத்திரம் அங்கே உட்காந்தான் வச்சுக்க. அவன் படித்தவன், அவன் 4 விஷயம் தெரிஞ்சவன், வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்தவன் என்றால், தம்பி பெரியவரே அங்கே உட்காராதீங்க, முன்னாடி வாங்க வாங்க, இன்னும் நிறையா படிச்சிருந்தவனை
நீங்க இங்க உட்கார்ற ஆள் நீங்க ஸ்டேஜில் உட்காருங்க, மேல வாங்க. அக்குடியில் கற்றோரை மேல் வருகை என்பர். என்னையா அது பாட்டு? வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அவங்க நண்பேன். ஏய் யார் அவன்? போனா பிச்சாண்டி மோனா அவனாடா அவன் இப்படி பேசுறான், இவ்வளோ விஷயங்கள் சொல்றான், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், எப்படிடா அப்படிங்கிறான்ல. அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான்ல, மூக்கு மேல விரல வைக்கிறான்ல, மரியாதை கொடுக்குறான்ல. டேய் விஷயம் இருக்குடா அவன்கிட்ட, சாதாரண இல்லை விஷயம் இருக்கு சொல்றானா ஒரு பயம் வரும். அந்த பயம் என்ன ஒரு கெத்து சொன்னதான் இந்த காலத்துல தெரியும். ஒரு கெத்து. இதையெல்லாம் தருவது எதுவென்றால் செல்வத்தை காட்டிலும், செல்வம் தேவைதான், செல்வம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, வேண்டும் தான். ஆனால் அது ஒரு பகட்டை உருவாக்கும், அது ஒரு போலி மரியாதையை வருகிறோம். ஒரு காலேஜ் வச்சிருக்காரு, ஐயாவே பெரிய ஆளா, அத்தனை 3-4 மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு, 4 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு. ஐயா உங்களை போல கிடையாது, ஐயா எதுக்கு பணக்காரியா, பெரிய பணக்காரியா, நாளைக்கு ஏதோ முன்ன விட்டு சீட்டு கிட்டு கொட்டா 1 லட்சம் 2 லட்சம் கம்மி பண்ணி குடிப்பாரு, அதுக்காக பண்ணுவான். ஆனால் ஒரு படித்தவன், ஒரு உண்மையான ஒரு ஞானி, ஒரு புத்தர் வருகிறார் என்றால் இந்த அவைக்கு ஒரு நபிகள் நாயகம் வருகிறார் என்றால், இந்த அவைக்கு ஒரு வள்ளலார் வருகிறார் என்றால், இந்த அவைக்கு ஒரு இயேசு பிரானை போல ஒரு வருகிறார் என்றால், உண்மையிலே இருக்கக்கூடிய எல்லோரும் நம்மை மறந்து விட்டு அவருடைய காலிலே விழுவோம். நிச்சயம் உண்மைதானே இது? பணக்காரரிடம் பார்த்து கும்பிடுவோம், வணக்கம் செய்வோம், ஒரு மரியாதை. ஆனால் அதை தாண்டிய ஒன்று ஆத்மார்த்தமான நம்மை இழந்த, தன்னிலை இழந்த ஒரு மரியாதை அன்பையும் ஒருவருக்கு தருகிறோம் என்றால் அது ஒரு ஞானிக்குத்தான் நாம் தருவோம், கற்றறிந்த ஒருவனுக்குத்தான் நாம் தருவோம். அந்த கல்வியை கொண்டு பொருளையும் சேர்க்கலாம், நாம் அந்த கல்வியை கொண்டு புகழோடும் வாழலாம். ஆகவே ஒருவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அவனை உயர்த்தக்கூடிய ஒன்று பொருளை காட்டிலும் கல்வியே என்கின்ற தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.